ஓபிஎஸ் வந்து சொல்லியிருந்தாரு 15 வரையும் நான் டெட் டைம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு மக்களுக்கு வேண்டிய ஒரு முடிவை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். இன்கேஸ் பொதுக்குழுவில் அவங்க வந்து ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி கட்டமைப்புக்கு வந்தாங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கோ ஒரு அமைப்பு ஆரம்பிப்பதற்கோ ஒரு தனி சின்னம் பெறுவதற்கான வேலைகளை அவர் பார்த்தாகணும். பொதுக்குழு தான் அதுவும் தீர்மானம் பண்ணி எடப்பாடி பழனிசாமி நினைச்சாவோ ஓபிஎஸ் அவர்களோ இபிஎஸ் அவர்களோ தினகரர்களோ சேர்க்க முடியாது. அந்த கட்சிக்குன்னு ஒரு பொதுக்குழு இருக்குது, செயற்குழு இருக்குது, அவங்க கூடி முடிவெடுப்பாங்க. அந்த முடிவுக்கு அவர் கட்டுப்பட்டு பொது வழியிலே சொல்கிறாரு. இது எடப்பாடிக்கு தான் மைனஸ் அப்படிங்கிறாங்க. சேகர் பாபு அவர்கள் வந்து நம்ம 2001 சேகர் பாபு அனிதா ராதாகிருஷ்ணன் ஏடிஎம்கே விட்டு வெளியில் போனாங்க. ஏடிஎம்கே தோத்துருச்சா, அழிஞ்சிருச்சா? ஏடிஎம்கேயான மிகப்பெரிய பலன்றது ரெட்டலை. ஏடிஎம்கேயான மிகப்பெரிய பலன்றது எம்ஜிஆர், அண்ணா அண்டு ஜெயலலிதான்ற மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பான ஒரு தலைவர்கள், ஒரு ராணுவ கட்டுப்பாடான ஒரு தலைவர்கள். அந்த தலைவர்கள் இன்னைக்கு இல்லை. அது அந்த ஆளுமே எடப்பாடி இல்ல, அது வந்து பாக்குறது இல்ல. அதனால இல்லைங்க, அது வந்து இவங்க எதிர்கட்சி பரப்புரை பண்றாங்க. அந்த தலைவர் இல்லைன்னா 10 வருஷம் ஆன்டி இன்கம்ஸ் வச்சு நீங்க 2021 தேர்தலில் 75 சீட்ல வென்றெடுக்க முடியாதுங்க. எப்படிங்க வென்றெடுக்க முடியும்? கட்சியினுடைய பாரம்பரிய வாக்கு ஏடிஎம்கேக்கு 35% இருக்கிறது. அதில் 24% வந்து அன்றைக்கு கூட்டணி பலம் இல்லாமல் தனிச்சு நின்று வாங்கினாங்க. இன்னைக்கு பிஜேபியோட சேர்ந்து தேசிய ஜனநாயகத்துடன் வலிமையாக தேர்தல் சந்திக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றியை இங்க இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும். திமுகவுக்கு எப்படி கலைஞர் இல்லாமல் ஒரு கை உடைந்த மாதிரி இருக்கிறதோ அதேமாதிரி ஜெயலலிதா இருக்கிறதுக்கான கை உடைந்த மாதிரி இருக்கும், ஒத்துக்கிறேன். ஆனால் ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் சமதட்டில் வைக்கப்பட்ட ஒரு தலைவராக தான் இப்போ பயணம் பண்ணுறாங்க. அதிமுகவுக்கு என்றைக்குமே பாதிக்க கிடையாதுங்க. ஆன்டி இன்கம்சி ஓட்டு எல்லாமே டிஎம்கே ஓட்டு தாங்க. இன்னைக்கு நடந்தோம் நல்லதாக கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சியில் இல்லைல்ல. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜி. சார், டெல்லி பயணம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள், இதன் பின்னணி என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பின்னணி வந்து அவர் ஏற்கனவே வந்து தமிழக உரிமை குழு அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாரு. தமிழக உரிமை கழகம்னு சொல்லி மாற்றிட்டார். அதை மேபி வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ண போகலாம். மேபி என்னுடைய தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், ரிஜிஸ்டர் பண்ண போகலாம். இல்லை ஒரு கட்சிக்கு வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலம் என்னென்ன ஃபார்முலிட்டோ அதை பண்ண போகலாம். இல்லை அப்படி டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக உயர்மட்ட தலைவர்களை சந்தித்து மறுபடியும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான வேட்களை பண்ணுறாரா அப்படின்றதுலாம் இருக்குது. ஒன்று, ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் வந்து சொல்லியிருந்தார் பொதுக்குழு வந்து 10ஆம் தேதி நடைபெறுகிறது, 15 வரையும் நான் டெட் டைம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு மக்களுக்கு வேண்டிய ஒரு முடிவை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். இன்கேஸ் பொதுக்குழுவில் அவங்க வந்து ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி கட்டமைப்புக்கு வந்தாங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கோ ஒரு அமைப்பு ஆரம்பிப்பதற்கோ ஒரு தனி சின்னம் பெறுவதற்கான வேலைகளை அவர் பார்த்தாகணும். ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அது வந்து ஏடிஎம்கேவோட உட்கட்சி விவகாரங்கள் நம்ம பொது வழியில் வந்து விமர்சனம் பண்ண முடியாது, அதற்கான ஆர்டரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை நீக்குவதற்கான சரியான முடிவை, சரியான பதிலை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கார். செயற்குழுவும் பொதுக்குழுவும் தீர்மானம் பண்ணி தான் தினகரன் அவர்களையும் சசிகலா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் நீக்கியிருக்கோம். திருப்பி செயற்குழு பொதுக்குழு தான் வைக்கணும். அதை நீங்கள் பொது வழியில் பேசுனது மட்டுமல்லாமல் பொதுச் செயலாளருக்கே 10 நாள் கெடு எப்படி விதிக்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது வந்து நீக்கப்பட்டவர்களும் நீங்கள் கொஞ்சம் குழாவுனா அவர்களும் நீக்கப்படுவார் தான் பொதுக்குழுவில் நம்ம சொன்னோம். அதையும் மீறி செயல்படுறவர்கள் தான் நீக்கிட்டோம். அப்போ வந்து கட்சியோட விவகாரங்களை கட்சி பயிலால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. பொதுக்குழுவில் நீக்கிட்டாங்க, இவர்கிட்ட எந்த ஒட்டு உறவும் நீங்கள் வைத்திருக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி நீங்கள் போய் வச்சுக்கிறதுனால உங்களை நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்பயும் பொதுக்குழு தான் அதுவும் தீர்மானம் பண்ணி எடப்பாடி பழனிசாமி நினைச்சாவோ ஓபிஎஸ் அவர்களோ இபிஎஸ் அவர்களோ தினகரர்களோ சேர்க்க முடியாது. அந்த கட்சிக்குன்னு ஒரு பொதுக்குழு இருக்குது, செயற்குழு இருக்குது, அவங்க கூடி முடிவெடுப்பாங்க. அந்த முடிவுக்கு அவர் கட்டுப்பட்டு பொது வழியிலே சொல்கிறாரு. பார்ப்போம் 10ஆம் தேதி அன்னைக்கு கூடுது, என்னென்ன முடிவு இருக்கான்னு நம்ம பார்ப்போம். இல்லை, அதையும் எல்லாத்தையும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவே என்ன பேசுதுன்னா, இந்த கட்சியில் வந்து அதாவது திமுக ஆதரவு ஊடகங்கள் அவங்க சார்ந்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒன்றா இருந்தால் மட்டுமே சர்வே பண்ண முடியும். பல அதிருப்தி முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ஒன்றா சேராத வரைக்கும் சான்ஸே இல்லை. இது எடப்பாடிக்கு தான் மைனஸ் அப்படிங்கிறாங்களா? இல்லை, இது வந்து தவறான கண்ணோட்டத்தில் வரலாறு பின்னோட்டத்து பார்த்தீங்கன்னா தான் அது வந்து புரிதலாக இருக்கணும். இப்போ சேகர் பாபு அவர்கள் வந்து நம்ம 2001 சேகர் பாபு அனிதா ராதாகிருஷ்ணன் ஏடிஎம்கே விட்டு வெளியில் போனாங்க. ஏடிஎம்கே தோத்துருச்சா, அழிஞ்சிருச்சா? எதிர் அணிலே போய் சேர்ந்தாங்க. இன்றைக்கி வந்து திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்கள் யார் பார்த்தீங்கன்னா, ஏவாவிலேருந்து ரகுபதியிலேருந்து
சாத்தூர் கே ராமச்சந்திரன்லேருந்து சேகர் பாபுலேருந்து செந்தில் பாலாஜி நீங்கள் வரிசை கட்டி சொல்லுவேன். இவங்க எல்லாமே வந்து ஏடிஎம்கேல மேலோச்சிய அமைச்சர்களுங்க, பெரிய பெரிய துறைகளை நிர்வகித்தவங்க. இன்றைக்கி அவங்களாம் டிஎம்கே போனதுனால அந்த தொகுதியில் வந்து ஏடிஎம்கே ஜெயிக்காமல் போச்சா, இல்லை ஏடிஎம்கே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சா? அதெல்லாம் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் வந்து பொதுநோக்கு பார்வை இல்லாமல் சொல்கிறதான ஒரு கணக்காக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா ஏடிஎம்கேயான மிகப்பெரிய பலன்றது ரெட்டலை. ஏடிஎம்கேயான மிகப்பெரிய பலன்றது எம்ஜிஆர், அண்ணா அன்று ஜெயலலிதான்ற மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புக்கான ஒரு தலைவர்கள், ஒரு ராணுவ கட்டுப்பாடான ஒரு தலைவர்கள். அந்த தலைவர்கள் இன்னைக்கு இல்லை. அது அந்த ஆளுமே எடப்பாடி இல்ல, பழனிசாமி அது வந்து பாக்குறது இல்ல. அதனால இல்லைங்க, அது வந்து இவங்க எதிர்கட்சி பரப்புரை பண்றாங்க. அந்த தலைவர் இல்லைன்னா 10 வருஷம் ஆன்டி இன்கம்ஸ் வச்சு நீங்க 2021 தேர்தலில் 75 சீட்ல வென்றெடுக்க முடியாதுங்க. எப்படிங்க வென்றெடுக்க முடியும்? அன்னைக்கு பன்னீர்செல்வம் இருந்தாரு, முக்குளத்தூர் ஓட்டு கணிசமா கிடைச்சது. இன்னைக்கு நீங்க அந்த இந்த வரக்கூடிய தேர்தலில் தெரிய வரும், அப்ப நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அது நீங்க அப்படியே வச்சிருக்கீங்க. அப்படியே நாடாளுமன்ற எலெக்ஷன் வாங்க. நாடாளுமன்ற எலெக்ஷன் நான் டேட்டா எடுப்பா. இன்னைக்கு 22% ஓட்டு வாங்கினாங்களா இல்லையா? நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் 18% ஓட்டணும், அவங்க 22% ஓட்டினாங்க. அது தனிங்க, அது தனிங்க. ஒரு கட்சி நிற்கிறதா இல்லையான்றது தான் கேள்வி. டெபாசிட் சில இதில் அதிகமாக இருக்காங்க, சில 3ஆம் இடம் பெற்றிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, இவங்க செகண்ட். அதெல்லாம் தனி, அது தனி டேட்டாவை பேசினா அது பெரிய இது. கட்சியினுடைய பாரம்பரிய வாக்கு ஏடிஎம்கேக்கு 35% இருக்கிறது. அதில் 24% வந்து அன்றைக்கு கூட்டணி பலம் இல்லாமல் தனிச்சு நின்று வாங்கினாங்க. இன்னைக்கு பிஜேபியோட சேர்ந்து மாற்றுக் கட்சியில் இருக்கவங்களெல்லாம் சேர்ந்து தேசிய ஜனநாயகத்துடன் வலிமையாக தேர்தல் சந்திக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றியை இங்கே இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எடப்பாடியிலேருந்து இப்போ ஜெயலலிதா அம்மா இல்லை, நாடாளுமன்ற எலெக்ஷனில் 10% வாங்கினாங்க, அவங்களுக்கான 25%, 22% வாங்கிட்டாங்கல்ல. அதே ஜெயலலிதா இல்லை 2001 66 சீட்டு வென்றெடுத்தாங்க, கூட்டணி சேர்த்து 75 சீட்டை வென்றெடுத்து எதிர்கட்சி தலைவர் தானே இருக்காங்க. காணாமல் போல ஸ்விப்பாகலையே. 2 பேருக்கான ஓட்டு சதவீதம் எவ்வளோ? கிட்டத்தட்ட 10 லட்சம் 15 லட்சம் தானே ஓட்டு சதவீதம் டிஃப்ரெண்ட்டு, 3% தானே டிஃப்ரெண்ட்டு. அப்போ திமுகவுக்கு எப்படி கலைஞர் இல்லாமல் ஒரு கை உடைந்த மாதிரி இருக்கிறதோ அதேமாதிரி ஜெயலலிதா இருக்கிறதுக்கான கை உடைந்த மாதிரி இருக்கும், ஒத்துக்கிறேன். ஆனால் ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் சமதட்டில் வைக்கப்பட்ட ஒரு தலைவராக தான் இப்போ பிரயாணம் பண்ணுறாங்க. இப்போ ஓபிஎஸ் ஓபிஎஸ் மட்டும் கிடையாது, டிடி தினகரன், விஜய் எல்லாருமே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு இலக்காக தான் சொல்கிறோம். நீங்கள் திமுக வீழ்த்துன்னு நினச்சா என் கூட வந்து பிரயாணம் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் என்ன எல்லா மேடையிலையும் சொல்கிறோம், தாவேக்காவும் டிடிவி எல்லாரும் சேர்ந்து இங்கே நின்று திமுகவுக்கு ஒரு கிளியை ஏற்படுத்தினா ஸ்வைப் பண்ணலாம் பீகார் மாதிரி, இல்லாட்டி பெரும்பாலான இதில் வென்றெடுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி பெறும், அதில் மாற்றே கிடையாது. அந்த ஸ்வைப் தடைப்படும், தாவேக்கா வந்து தனியாக நின்னா, இதுதான் மேட்ரு. அப்போ தாவேக்கா வந்ததுனால திமுக தான் பாதிப்பே தவிர அதிமுக பாதிப்பு இல்லை. அதிமுகவுக்கு என்றைக்குமே பாதிக்க கிடையாதுங்க. ஆன்டி இன்கம்சி ஓட்டு எல்லாமே டிஎம்கே ஓட்டு தானுங்க. இன்னைக்கு நடந்தோம் நல்லதாக கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சியில் இல்லைல்ல. ஏடிஎம்கே வந்து புதுக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், எங்களை ஆட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் நாங்கள் இந்த திட்டங்களை கொண்டு வரோன்ட்டு தன்னுடைய சாதனைகளை தான் முன்வைக்கிறாங்க. இப்போ நீட் தேர்வை ரத்துக்கான ஒரு நிலைப்பாடை ஏடிஎம்கே எடுத்திருக்கு, டிஎம்கே எடுத்திருக்கு. அதே நீட் தேர்வு சம்மந்தமாக 7.5% உள்ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது ஏடிஎம்கேல. அந்த சாதனை தானே அவர் சொல்கிறாரு. இன்னைக்கு 11 மருத்துவக் கல்லூரி சொல்றாருங்க, 11 மருத்துவக் கல்லூரிகளை நாங்க தான் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் ஓகே, இனிமே பேசுவாங்களா வரக்கூடிய தேர்தல்? சாதனைகளை தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா தேர்தலையும் சாதனைகளை தான் சொல்றாங்க. முன்போகம் விளைவதாகட்டும், 2 முறை நான் பயிர் கடற்கனுக்கான தள்ளுபடி பண்ணியிருக்கோம், நாங்கள் பயிர் கடற்கனுக்கான விஷயங்களை முன் வச்சிருக்கோம். மேட்டூரில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக மேட்டூருடைய மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பான உலகத்திலே பெரிய ஏரின்னு சொல்கிற மேட்டூரில் வந்து தூர்வாரி இருக்கோம். அந்த வண்டல் மண்ணை வந்து விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். அத்திக்கடி அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றிருக்கோம். அவங்க செஞ்ச சாதனைகளை தானே முன்வைக்க முடியும். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் இங்கே கவர்னரை பிடிச்சி தொங்காமல், மத்திய அரசை பிடிச்சி திட்டாமல், இவர்கள் பெய்த சாதனையை சொல்லுங்க. கலைஞர் உரிமை தொகை கொடுத்தான்னு யார் வீட்டு காசில் கொடுத்தாரு? நம்ம காசை கொடுத்து நம்மள்டே வாங்கி நீ கடனை ஏற்றி வச்சிருக்காரு. காலங்காலத்தில் சாப்பாடு போடுறேன்னு எவன் முன்னுக்கு சாப்பாடு? காலங்காலத்தில் வந்து 7 மணிக்கெலாம் சாப்பாடு போட்டு உங்களுக்கு யார் கேட்டது? என்ன எந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்ந்து நிற்கிறீங்க? இப்போ வந்து நாங்கள் சாப்பாடு போடுறோன்றீங்களே, இன்னும் மக்களை கையேந்திர நிலைமைக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் ஒரு முரண்பாடின் உச்சமாக இருக்கா இல்லையா? நாங்கள் கேட்குறது கரண்ட் பில்லை குறை. நீங்கள் 30 ரூபா கட்டின கரண்ட் பில்லை இன்றைக்கி எவ்வளோ கட்டுறோம்? 100 ரூபா கட்டுறோம். கிட்டத்தட்ட 64% ஏற்றி வச்சுருக்கீங்க. 100 ரூபா கட்டின வட்டி வீட்டு வரியை இன்றைக்கி 300 ரூபா கட்டணும், 200% ஏற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி பால் விலை, தயிர் விலை வந்து மோர் விலையை நேற்று ஏற்றிட்டீங்க. ஜிஎஸ்டி இறங்கினாலும் நீ மோர் விலை பாலுக்கு 3 ரூபா குறைக்கிறேன்னு குறைச்சிட்டு மோர், தயிர், வெண்ணெய், ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் தாறுமாறாக ஏற்றி வச்சுருக்கீங்க. போக்குவரத்தில் ஏற்றி வச்சுருக்கீங்க. நீங்கள் ஏற்றாத துறை என்ன துறை இருக்குது சொல்லுங்கள்? முத்திரத்தாள் ஏற்றி வச்சுருக்கீங்க. வீடே வாங்க முடியாது. வீடு வாங்கினா நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு லோன் போட்டு அந்த முத்திரத்தாளை நீங்கள் பதிவு பண்ணணும். அந்தளவு முத்திரைத்தாள் ஏற்றி வச்சுருக்கீங்க. பத்திரப்பதிவுத்துறையில் அதிக வருமானம் வருதுன்னு போடுறாங்க. ஆமாம், முத்திரைத்தாள் அப்படி தாங்க. நீங்கள் வீடு ஒன்று வாங்கினீங்கன்னா அந்த இன்னொரு ஒரு வீட்டில் ஒரு பாகத்தை விற்று தாங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அப்படி தாங்க நீங்கள் ரேட்டை ஏற்றி வச்சுருக்கீங்க. அப்போ விலைவாசி கட்டுக்கோப்பில் நீங்கள் கொண்டு வரவில்லை.
இன்றைக்கி 10 லட்சம் கோடி வெளிநாட்டு முதலீடு நாங்கள் கொண்டு விட்டோம், நாங்கள் வந்து உலக முதலீடு மாநாடு நடத்திட்டோம், நாங்கள் வந்து இப்போ 10 நாடுகள் சுற்றுப்பயணம் செஞ்சு பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம்னு சொல்கிறீங்க. 30 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த நீங்கள் சொல்கிறீங்களா 30 லட்சம் பேர் வேலை கொடுத்தோன்னு திமுக சொல்லுது. அப்போ ராணிப்பேட்டையில் ஒரு தோல் தொழிற்சாலை, ஷூ தயாரிக்கிற தொழிற்சாலை வெறும் 50 பேர் தான் வேணுன்றான். அங்கே போய் நிற்கிறான் பாருங்க, 10,000 பேர் நிற்கிறான் வேலை கேட்டு அந்த 50 சீட்டுக்கு. அப்போ நீங்கள் இங்கே வேலை வாய்ப்பு உருவாக்குறது உறுதிரமாக தெரியுதா இல்லையா? 50 சீட்டு தாங்க கேட்குறான். 50 பேர், அதுவும் லோக்கலில் இருக்கவங்க மட்டும் வாங்க. இந்த ஷூ தயாரிக்கிற ஒரு கம்பெனிக்கு, சின்ன கம்பெனி, 10,000 பேர் சுற்று மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் எல்லாரும் போய் லைன் கட்டி நிற்கிறான் அந்த வேலைக்காக. அப்போ வேலையில்லா திண்டாட்டம் தமிழ்நாட்டில் எப்படி சந்தி சிரிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? 3.5 லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு நாங்கள் வேலையை ஃபில் பண்ணணும்னு சொன்னீங்களே, நீங்கள் 3.5 லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாய் வேலையை ஃபில் பண்ணிட்டாங்களா? 50,000 பேர் ரிட்டையர் ஆயிருக்கான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்து 21-25 50,000 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கான். அந்த ரிட்டையர்மெண்ட் ஆன அந்த 50,000 கூட தமிழக அரசு இன்னும் ஃபில் பண்ணல. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவில் வந்து முன்ன மாதிரி கிடையாது. அம்மா இருக்கும்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரண தொண்டனுக்கு கூட வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்ல, நீங்கள் தான் செலவு பண்ணிக்கணும், ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒரு 15 கோடியிலேருந்து 20 கோடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதனாலேயே வந்து என்ன பண்ணால் முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து பல கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. நிச்சயமாக இவங்க வந்து வேற கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சுமையை இன்னைக்கு சுமக்க போகிறாங்க. தேர்தலில் போட்டியிடுறது கூட தயங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளை பரப்புரையில் பரப்பக்கூட ஒரு விஷயங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அப்படி எதுவும் இல்லை. அப்படி இருக்குன்றது இல்லைங்க. ஒரு கட்சி முதல்ல வந்து கூட்டணி முடியணும். தேசிய ஜனநாயகம் இன்னும் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு. இன்னும் எத்தனை கட்சி உள்ள போதும் கூட்டணி முடியணும். அப்புறம் தொகுதி பங்கீட்டு முடியணும். அதற்கப்புறம் எந்தெந்த தொகுதியில் வலிமையான தொகுதி, இந்த வலிமையான தொகுதிகளுக்கு என்ன மாதிரி வேட்பாளர்கள் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். இப்போ அம்மா ஆட்சியில் ஒரு தொகுதியில் வந்து வலிமையான தொகுதியாக இருக்கும், ஆனால் கேண்டிடேட் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. உடனடியாக மாற்றுவாங்க. காலையில் போட்டு மத்தியானம் மாற்றுவாங்க, மத்தியானம் போட்டு மறுநாள் மாற்றுவாங்க. அது பொருளாதார வசதிக்காண்டி மாற்றுறாங்களா இல்லை? இல்லை தான் அவங்களுக்கு வர ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணிங்க. ஒரு இதில் வந்து ஒருத்தட்ட பணமே இருக்காது, ஆனால் தொகுதியில் நல்ல பேர் இருக்கும், அவனுக்கு பணம் அம்மா கொடுப்பாங்க. ஓகே, கரெக்ட். ஒருத்தட்ட பணமே இருக்காது, ரிப்போர்ட்னா ஒரு உழவு தெரியல, சார் இவன்கிட்ட பணம் இல்லை, செலவு பண்ண முடியாது, அவன் தேர்தல் அப்ளையும் பண்ணியிருக்க மாட்டான், எனக்கு வேணுங்க வேட்புமனு தாக்கலும் பண்ணியிருக்க மாட்டான், அவன் பாட்டு அவன் கட்சி வேலையை பார்த்துட்டு இருப்பான். அப்போ இவனை நிற்க வச்சா இவன் ஜெயிக்கலாம். ராஜேந்திர பாலாஜிலாம் அப்படி தான் அம்மா ஜெயிக்க வச்சாங்க. அம்மா வந்து பல பேர் சொல்லலாம். ஆனால் அது இப்போ இல்லைங்கிறாங்களே. அதுதாங்க சொல்கிறேன், அதுக்கு இன்னும் காலங்கள் இருக்குங்க. எதிர்கட்சிகள் அந்த பரப்புரையை முன்வைக்கிறாங்க. இன்னும் தொகுதி பங்கீடு முடியல, வேட்பாளர் தேர்வு முடியல, அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அதற்கான பதில் சொல்ல முடியும். சும்மா வந்து திமுக காரணம் மற்ற கட்சிக்காரனுக்கு வந்து ஏதோ ஒரு பரப்புரையை பண்ணுன்றதை மேற்கோள் காட்டி நம்ம பேச முடியாது. இந்த தேர்தலில் திமுக இப்பவும் சொல்கிறாங்க 200 தொகுதி நல்லா வின் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்களுக்கான செல்வா குறைஞ்ச மாதிரி தான் இப்போ தெரியுது. இன்னைக்கு தேர்தல் வச்சாலும் என்ன நிலைப்பாடு இருக்கும்? இல்லை 200 தொகுதியில் வென்றெடுக்கணும்னு மட்டும் தாங்க இவர் சொன்னார்ல, நம்ம வடிவேல் சொன்னார்ல. வடிவேல் ஏற்கனவே வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக படம் இல்லாமல் இருந்தார். இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு வேலையை. உதயநிதியோட மாமன்னன் நடிச்சதுனால மறுபடியும் அவர் ஒன்று தன் சபாநாயகர் மாதிரியே நடிச்சார். நம்ம தான் ஆமாம் சேர்த்துக்கலாம். அவர் சொன்னார் 200 தொகுதின்றது கன்ஃபார்மாக வின் பண்ணுவோம் லட்சியம். 200க்கு மேலே 200 தொகுதி வந்து வின் பண்ணுவோன்றது நிச்சயம், 200க்கு மேலே வின் பண்ணுன்றது லட்சியம் அப்படின்றாரு. பாவம் அவருக்கு நேரம் சரியில்லை. மறுபடியும் அவர்கிட்ட திமுகன்ற ஒரு பேய் வந்து அவர் தலையை பிடிச்சி ஆட்டுறதுனால திரையுலகத்தில் அவரும் காணாமல் போவார். அப்படி தான் சொல்லுவேன். என்றைக்கு அவர் விஜயகாந்தை தாக்கி திமுகவுடைய பேச்சை கேட்டு புதொலியில் பேச ஆரம்பித்தாரோ அதுலேருந்து திரையுலகத்துக்கு அவர் காணாமல் போனாருங்க. ஏன் காணாமல் போகிறாரு? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ரசிக்கக்கூடிய நபராக இருந்து நீங்கள் ஒரு சாராராக போய் நீங்கள் புகழ்ந்தீங்கன்னா மாட்டு சாராரை உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிடுவான். இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் அது புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரன்ட்டு ஏன் எகிர்னாரு? அரசியலுக்கு வந்தால் ஒவ்வொரு கட்சிக்காரனை திட்டணும், ஒவ்வொருத்தருடைய மைனஸை சொல்லணும். அப்போ அந்த கட்சிக்கு சேர்ந்துருக்கவங்க நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மதத்தை வந்து புகழ்ந்து பேசும், ஒரு மதத்தை இழிவாக பேசினா அந்த மதத்தை சார்ந்து நம்ம விரோதி சம்பாதிக்கணும். எதுக்கு? நம்ம நடிச்சுட்டே போயிடணும்னு போயிட்டாரு. இன்னைக்கு கமலஹாசன் படம் அவர் அரசியல் ஆரம்பிச்சிருந்து எந்த படம் ஓடிச்சு? விக்ரம் தவிர எதனா ஒரு படம் ஓடிச்சா? இனிமேலும் ஓடாது. சூர்யா படம் ஏன் ஓடவே மாட்டேங்குது? முக்கி கங்குவா எடுக்கிறேன், ரெட்ரோ எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன். நான் எடுக்கிற படம் எதனா ஒன்று ஓடுதா? இப்போ அமைதியாயிட்டாரு. ஓடவே ஓடாது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்து பொதுமேடையில் போய் புகழ்ந்து மாற்று கட்சியில் வந்து வேலை செய்யவில்லைன்னு இகழ்ந்து பேசிங்கன்னா அந்த குறிப்பிட்ட கட்சிக்காரர்கள் வேணால் உங்களை ரசிக்கலாம், மாற்று கட்சியில் இருக்க உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ 11 மணிக்கு சூர்யா படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 11:05 மாற்று கட்சிக்காரன் போடுறான், படம் போகாத மொக்க பார்த்தா செத்துருவீங்க, இந்த இப்பெல்லாம் படம் எடுத்துகிட்டு வந்துட்டாம்பாருன்னு சொல்லி மாற்று கட்சிக்காரன் உங்களை பற்றி வலைதளத்தில் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிலிம் வெளியே போயிடுங்க. இன்னைக்கு ஓடல. இப்பயும் சொல்கிறேன், இன்னைக்கு சூர்யா அவர்கள் தான் அரசியல் காட்சி சார்பு இல்லாமல் புதிய தேசிய கல்விக் பற்றி பேசாமல் இருந்திருந்தால், திரு கார்த்தி அவர்கள் இம்பேக்ட் அசட்மெண்ட் பற்றி, விவசாய பற்றி அந்த சட்டத்தை பற்றி பேசாமல் இருந்தால், திரு ஜோதிகா அவர்கள் தஞ்சை பெரிய கோயிலை வந்து ஜெய்ப்பூர் அரண்மனையோடு ஒப்பிட்டு பேசாமல் இருந்திருந்தால், வெங்கடேச பெருமாள் கோயில் திருப்பதியை பற்றி சிவகுமார் அவர்கள் பொதுவெளியில் பேசாமல் இருந்திருந்தால்,
பொதுப்படியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அதை தாண்டி அதை தாண்டி திமுக பேச்செல்லாம் நீங்க வந்து புதிய தேசிய கொள்கை வந்தா நீட் வந்துருச்சு, புதிய தேசிய கொள்கை வந்தா நாடு அழிஞ்சிரும், நீட்டு போயிடும், நீட்டை உங்களால் பாஸ் பண்ண முடியாதுன்னு உனக்கு தேவையில்லாத விஷயம் நீ தலையிட்டினா உன்னோடைய விஷயங்கள் நான் தலையிடுவேன். இந்த கமலஹாசன் சொன்னார் பாருங்க, இந்த சண்டியர் படத்தில் வரப்ப, தேவையில்லாமல் என் மூக்கை வந்து நீ சொரிஞ்சினா நானும் வந்து ஒன்று சொறிவேன். அந்த மாதிரி தான் இப்போ கதை அதான். கலைஞர்களாக இருந்துட்டு போயிடணும். இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார், அதனால வடிவேல் வந்து ரொம்ப தெளிவாக பேசுகிறார். இவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் டைமை மிஸ் பண்ணாருங்க. அன்றைக்கி வந்து விஜயகாந்தை எதிர்த்து பேசணும், கேப்டனை குடிவாரி அதிகாரி சொல்லி மதுரையில் இருக்கக்கூடிய மூக்க அழகிரி ஒரு பேச்சை கேட்டு அழகிரி எடுத்த படம் தான் தூங்கா நகர்னு ஒரு படம் எடுத்தார். வடிவேலுக்கு மேஜர் ரோல் அதில். அவருக்காக காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு பாட்டு ஃப்ரீயாக ஆடி கொடுத்துருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படம். தூங்கா நகர்னு ஒரு படம் வந்துச்சு. அதை வந்து தயாநிதி, அழகிரியோட பையன் துரை தயாநிதி தான் தயாரித்தார். அதில் வடிவேல் ஒரே ஒரு பாட்டுக்கு ஃப்ரீயாக ஆடி கொடுத்துருப்பார். அதை வச்சு பெரும் பணம் கொடுத்து விஜயகாந்தை வந்து பொது வழியில் திட்டணும்னு சொல்லி எல்லாம் திட்டினா விஜயகாந்த் தோத்தது இல்லாமல் டிஎம்கேவும் தோத்துச்சு. அன்றைக்கி விஜயகாந்த் ஜெயிச்சார், டிஎம்கே தோத்துச்சா இல்லையா? அதுக்கப்புறம் அவருக்கு படமே இல்லைன்னு தெரியுமா? அப்போ வந்து மக்களை ரசிக்கப்படுற கலைஞர்கள் வந்து கட்சி சார்பாக முலாம் பூசப்பட்டப்போ உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மக்கள் நீதி மையத்தின் கமலுக்கும் அதே நிலைமை தான். கமல் எந்த படம் எடுத்தாலும் ஓடாது. இந்தியன் ஓடிச்சா? நீங்கள் சொல்லுங்கள். கமல் தக் லைஃப் எங்கே போச்சு? சும்மா 2 நாள் நகர்ந்துச்சா தக் லைஃப்? யார் கூட்டணி? தக் லைஃப் யார்? ஏஆர் ரஹ்மான், மணிரத்னங்க. எவ்வளோ பெரிய பிராண்டிங்க. 2 நாள் கூட நகரலைங்க. அடுத்த ஷோ நகரலைங்க. இந்தியில் நகரல, தெலுங்குல நகரல, கன்னடத்தில் நகரல, எதுலையுமே நகரல. விக்ரம்ன்ற ஒரு படம் வந்து ரஜினிக்காக குறிப்பிட்ட பண்ண ரோலை ரஜினியால் பண்ண முடியலனால, கமல் பண்ணனால, லோகேஷ் கனகராஜில் ஃபேண்டஸில் அந்த படம் நகர்ந்துச்சு. வேறு எதனா ஒரு படம் கமலுக்காக ஓடிச்சுன்னு சொல்லுங்கள். இப்பயும் அடித்து சொல்கிறேன், எழுதி வச்சுக்கங்க. நான் திரையுலகத்தை சேர்ந்தவன் தான். கமல் படம், சூர்யா படம் தமிழ்நாட்டில் எக்காரத்தை கொண்டும் ஓடவே ஓடாது. ஓட இந்த மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்த நன்றி.